பக்தி ஒளி நேயர்களுக்கு காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். இந்த காணொலி பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு கண்டிப்பா பயனளிக்கும் நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி எங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாததா அது இருக்கு, புலப்பட மாட்டேங்குதுன்னா உடனே ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட போய் எனக்கு ஏங்க இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒரு பரிகாரத்தையாவது மன திருப்திக்கு கேட்டு அதை ஃபாலோ பண்ணி நமக்கு நல்லதே நடந்துரும் அப்படின்னு அது பண்ணலாம். ஐயா, எங்களுக்கு ஜாதகமே இல்லையேன்ற தம்பதியினர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த காலத்துல ஜாதகம் எல்லாம் எழுதப்பட கிடையாது. சரி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பரிகாரம் செய்வதற்கு? அப்கோர்ஸ் உங்களுக்கு பிரசன்னம் இருக்கு, நாடி ஜோதிடம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க, போய் எந்த அளவுக்கு போய் பார்த்து இதுதான் எங்க ஜாதகமா இருக்கும், இந்த பரிகாரம் செய்யலாம் என்று. அப்போ நாங்க என்னதான் பரிகாரம் செய்யறது? இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீண்ட நாள் குழந்தை இல்லை. இப்போ ரெண்டு விஷயம் நீங்க இதுல நல்லா ஃபர்ஸ்ட் கவனமா இருக்கணும். உங்கள் பரம்பரையில், அதாவது அந்த ஆண் பரம்பரையோ இல்ல பெண்ணோ, அவங்க அப்பாவோ அம்மாவோ எந்த பரம்பரையிலயோ இதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியர் ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் குழந்தை இல்லாத தம்பதியினர்னு இருக்காங்களா அப்படிங்கிறத மிக முக்கியமாக நீங்க ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு கர்மா அப்படின்ற பதிவே பாத்தீங்கன்னா தலைமுறையாக வரக்கூடிய பதிவு தான் அது. எங்க சித்தப்பாக்கு பிள்ளையே இல்ல, எங்க பெரியப்பா 2 பேருக்கு இருக்காங்க, அது மாதிரி இருக்கா? இல்ல, அவங்க எல்லாருக்குமே வாரிசு இருந்தாங்க, நாங்க தான் ஃபர்ஸ்ட் தம்பதி, எங்களுக்கு தான் இப்ப இல்ல அப்படின்னு இருக்குன்னா இப்போ நம்ம அந்த பரிகாரத்தை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு திருமணமாகி குழந்தை பல வருடமாக இல்லை, ஆனா பேசிக் மெடிக்கல் செக்அப்ல பாத்தீங்கன்னா அந்த கருமுட்டையும் நல்லா தான் இருக்கு, இந்த உயிரணுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன காரணத்தால, சயின்ஸ் விளக்கமே இல்லாத ஒரு காரணத்தால எங்களுக்கு குழந்தை என்ற பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு மருத்துவ ரீதியாக எல்லாமே நம்ம செக் பண்ணியாச்சு அப்படின்னாக்க நீங்கள் செய்ய வேண்டியது, தவழும் கிருஷ்ணரை வாங்கி அவ வெண்ணெய் நெய்வேத்தியமாக 48 நாள் விரதம், ஒரு பொழுது விரதம், தம்பதியினர் இருவருமே இருந்து 48 நாள் அந்த வெண்ணெயில அதுக்கப்புறமா நெய்வேத்தியமா வச்ச வெண்ணெயில சாதம் கலந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற குழந்தைக்கும் கொடுக்கலாம், காகத்திற்கு கண்டிப்பாக வைக்க வேண்டும், இந்த கர்மாவை விளக்குவதற்காக. இது ஒரு மிக சிறந்த பரிகாரம். இதை நான் பல பேருக்கு சொல்லி நன்மை நடந்திருக்கிறது. அதே போல சென்னை அருகாமையில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மன் ஸ்தலம் இருக்கு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த சென்னைக்கு அருகாமையில் தான் இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். கருவுற்ற நிலையில் இருக்கும் அம்மன் கோயில்னு போட்டீங்கன்னாலே வரும். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தான் டைப் பண்ண தெரியும்னு கேட்டாக்க அம்மன் வித் பிரெக்னன்சி அப்படின்னு போட்டீங்கன்னாலும் வரும். அங்க போயிட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் வளைகாப்பு செய்ய வேண்டும். அந்த அம்மனுக்கு வளைகாப்பு செஞ்சு என்ன வேண்டணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வளைகாப்பு எனக்கு கர்ப்பமாச்சுன்னா இந்த அம்மன் சந்நிதியிலே நான் வளைகாப்பு செய்யறேன், அங்கதான் செய்யணும், அதுதான் ஐதீகம் அப்படின்னு வேண்டுதல் வச்சு அந்த அம்மனுக்கு வளையல் வாங்கி போட்டு போய் நீங்க வளைகாப்பு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த பரிகாரத்திற்கும் நான் பல பேரிடம் சொல்லி அவங்களுக்கு இன்னைக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க. எனவே நமக்கு ஜாதகம் இல்லையே, நம்ம குழந்தை இல்லையே, நம்ம எப்படி போய் இதுக்கு ஒரு பரிகாரத்தை செய்யறது, எந்த கோயிலுக்கு போறது அப்படின்றவங்களுக்கு தான். சரி, நான் சென்னைக்கு பக்கத்துல இல்ல, நான் ரொம்ப தூரத்துல இருக்கேங்க, நான் எப்படி இந்த வேண்டுதல் வைப்பது? மிகவும் சுலபம். உங்க வீட்டுக்கு பக்கத்திலயோ இல்ல எங்கேயோ ஏழை கர்ப்பமுற்று எந்த பெண்ணாவது இருக்காங்கன்னா அவங்க வளைகாப்பை எடுத்து நீங்க நடத்துங்க. அதுக்காக நீங்க பெரிய பிரம்மாண்டம் பண்ண தேவையில்ல. வளையல், வெற்றிலை பாக்கு, ஒரு நல்ல ஒரு புடவை, இதெல்லாம் வச்சு அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் நீங்க தனிப்பட்ட முறையில வளையல் மாட்டி நீங்க பண்ணி வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. எனக்கு கர்ப்பமுற்று நான் வளைகாப்பு செய்யும் போது ஏழை எளிய மக்கள் இத்தனை பேருக்கு அன்னதானம் போடுறேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. நிச்சயமா அது உங்களுக்கு சக்சஸை, நன்மையை செய்யும். நன்றி, வணக்கம்.